மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறோம். இங்க வாசிக்கிறோம், இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். ஆண்டவர் அதுக்கு முன்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னா, இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீசர்களை படவில் ஏறி அவங்களை என்ன பண்ணாரா, தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இந்த வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை எப்பொழுதும் தம்மோடு கூட வைத்து கொண்டார். அவங்களை எப்பொழுதும் தனியா அவர் விடவே மாட்டார். அவர் சொன்னாரு, நான் உங்களை எப்பொழுதும் கூடவே இருக்கிறேன். மேய்ப்பன்னா வந்துட்டு நான் நல்ல மேய்ப்பனா இருக்கிறேன். கூலிக்கு இருக்கப்பட்ட மேய்ப்பன் தான் விட்டுட்டு ஓடிடுவான். நான் உங்களோட கூடவே இருப்பேன், உலகத்தின் முடிவு பரியந்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடு கூட தான் இருந்தார். சாப்பிட்டாரு, தூங்கினாரு, ஜெபம் பண்ணாரு, எல்லாமே செஞ்சாலும் இந்த வசனம் சற்று வேறுபாடா இருக்கு. என்ன சொல்றாரு, அவங்கள விட்டு பிரிகிறார், அவங்கள முன்னாடி அனுப்புறாரு. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நடத்துதலை நீங்கள் கவனிக்க வேண்டும். சில வேளைகளில் ஆண்டவர் முன்னாடி போவார். அவர் உயிர் திந்த முன்பு அவர் கலிலேயாவுக்கு போனார். சில இடத்துல ஃப்ரண்ட் லைன்ல அவர் போவார், சில டயத்துல பேக்ல வருவார், சில டயத்துல கூட வருவார். கலிலேயாவுக்கு நான் முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர், நான் முன்னாடி போறேன், நீங்க வாங்கன்னு சொன்னாரு. அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. எம்மா ஒரு சீசரோடு கூட நடந்து போனார், அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. இயேசு இங்கு பின்னாடி வருகிறார், பின்பாக வருகிறார். முன்னாடி அனுப்பிட்டு என்ன பண்றாரு, பின்னாடி வர்றாரு. எப்பவும் கூடவே வருவார்னு என்ன பண்ணக்கூடாது, நம்ம நினைக்க கூடாது. சில வேளையில் அவர் கூட வருவார், சில வேளை முன்பாகவே போயிடுவார், சில வேளை பின்னாடி வருவார். கூட வரும்போது நமக்கு ரொம்ப தைரியம் இருக்கும். ஆனா முன்னாடியும் பின்னாடி வரும்போது நமக்கு என்ன இருக்காது, தைரியம் இருக்காது. ஏன்னா அவர் என்ன இல்லை, ஏசப்பா நம்மோட இல்லை அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும். இங்கே சீசர்களும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துக்குள்ளே மாறுகிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே மாறுகிறார்கள். இயேசு அவர்களை அனுப்பிவிட்டு, அவர்களை முன்பாக அனுப்பிவிட்டு அவர் பின்பு தாமதித்தார். இன்னைக்கு செய்தி அதுதான். ஆண்டவர் நமக்கு பின்பாக இருந்து செயல்பட்டால் என்ன நடக்கும், நம்ம ஆங்கிள் என்ன நடக்குது, ஆண்டவருடைய பார்வையில் என்ன நடக்குது, நம்ம பார்வையில தவறாய் சில வேளையில புரிந்து கொள்கிறோம். ஆண்டவருடைய பார்வையில எல்லாம் நேர்த்தியாய் நடக்கிறது. உங்களுக்கு பின்பாக இருந்து செயல்படுகிற தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் தான். ஆனால் ஆண்டவர் முன்பாக நடந்து போனவர். எகிப்தின் படை பின்பாக வரும் பொழுது அவர் முன்னிருந்து பின் வந்து விட்டார். ஆண்டவர் முன்னாடி இருந்தவரை காணோம், ஆனா பின்னாடி வந்துட்டார். பின்னாடி வரும்போது என்ன நடந்துச்சு, பின்னாடி நடக்கிறது எகிப்தியருக்குத்தான் தெரியும், இஸ்ரவேலர்களுக்கு தெரியாது. ஆனால் பின்பாக நடக்கிற ஒரு ஆபத்தை தடுக்கும்படி தேவன் அன்னைக்கு அக்கினி ஸ்தம்பமாய் இருந்தவர் பின்னாக வந்தார். நமக்கு பின்னாகவும் ஆண்டவர் வருவார். நான் உங்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி என்ற வசனத்தை முன்ன எடுத்துடக்கூடாது. நமக்கு பின்னாகவும் கர்த்தர் வருகிறார். அப்ப நமக்கு பின்பு வருகிற கர்த்தர் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஆண்டவர் பார்வையில் அது நன்மையாகவும், நம்முடைய பார்வையில நம்முடைய சிந்தனைகள் அது சில வேளை தீமையாகவும் கைவிட்டது போலவும் நமக்கு தோன்றுகிறது. ஆனால் எது எப்படியோ நம்ம ஆண்டவர் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த விசுவாசம் என்ன பண்ணணும், வேணும். எப்பவுமே அவர் என்ன பண்றார், நம்ம கூடவே இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். அவர் தூரத்திலிருந்து நம்மை அறிகிறார். சில வேளையில் அவர் சமீபமாய் இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருக்கிறார். சில வேளை நமக்கு உள்ளே இருக்கிறார், நம்ம அருகே இருப்பார், நம்மை சுற்றிலும் இருப்பார், நமக்கு துணையாகவே அவர் இருப்பார். இங்கு என்னென்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். 5 அப்பம் 2 மீனை கொடுத்து 5000 பேரை போஷித்து முடித்ததற்கு பின்பாக ஆண்டவர் திடீரென்று சீசர்களை துரிதப்படுத்தி படவில் ஏற்றி, நீங்கள் வேகமா நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டார். கெனசரேத்து என்கிற அந்த நகரத்துக்கு நேராய், பட்டணத்துக்கு நேராய் போகும்படி துரிதப்படுத்தி அனுப்பி விட்டுறார். இந்த ஸ்டோரியை உங்களுக்கு சொல்லி நான் பிரசங்கத்துக்குள்ள வர விரும்புறேன். அனுப்பி விட்டுட்டு பின்னாக ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறார்.
தனிமையில் இருந்து நல்ல ப்ரேயர் பண்ணி கொண்டே இருக்கிறார். ப்ரேயர் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஆவியிலே ஒரு உணர்த்துதல் உண்டாகுது, அல்லது அந்த காட்சியவே பார்க்கிறார் என்று சொல்லலாம். சீசர்கள் போய்கொண்டிருந்தவர்கள் புயலிலே அகப்பட்டு நடு கடலிலே சிக்கி கொண்டார்கள். இதை அவர் காட்சியா பார்த்தாரோ நினைவு அறிவாரோ, அவர் யாவற்றையும் அறிகிறவர் நம்முடைய தேவன். அறிந்தவர் சடனா தன்னுடைய ஜபத்தை விட்டு எழுந்து கடலிலே நடக்க ஆரம்பித்தார். கடலிலே நடந்து அவங்களை கிராஸ் பண்ணி அப்படியே போறார். போகும்போது சீசர்கள் எல்லாரும் பார்த்து, நடுக்கடல்ல ஒரு பிரகாசமுள்ள உடையோடு அப்படி ஒரு ஆள் நடந்து வந்தா அவங்க எப்படி இருக்கும்? பயந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? அவங்க ஆவேசம், பிசாசு, அதாவது நல்ல அர்த்தம் என்றனால் அவங்க பிசாசு ஒரு பொல்லாத ஆவின்னு நினைச்சிட்டாங்க. அப்படி இயேசுவை பார்த்தார்கள். இயேசு சொன்னா, பயப்படாதுங்க, நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு சொல்றாரு, நீரேயானால் நானும் இந்த கடலிலே என்ன பண்ணட்டும், நடந்து வரட்டும்னு சொன்ன உடனே வா அப்படின்னு சொன்னார். அதோட இறங்கி பேதுரு நடக்க ஆரம்பித்தார். நடந்து கொண்டே போகும்போது சுற்றில் உள்ள சூழ்நிலைகள் அவரை பாதிக்கிறது. பயந்து போய் பயந்த வேலைகளில் அப்படியே உள்ள தண்ணிக்குள்ள போயிட்டாரு. போனோடனே ஆண்டவர் கரத்தை பிடித்து பேதுருவை தூக்கி எடுத்து படகுல ஏறுகிறார். படகுல உட்கார்ந்த உடனே காற்றும் கடலும் இப்பொழுது என்னது? அமர்ந்து போகுது. இதான் ஸ்டோரி. இதான் நடந்தது. ஸ்டோரின்னு சொல்றதை விட நடந்த ஒரு நிகழ்வு. இதுல இருந்து தான் நம்ம இந்த செய்திகளை நாம் கவனிக்க போகிறோம். அப்ப ஆண்டவர் பின்னாக வந்தார். என்னத்தை அவங்க சந்திச்சாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவங்க முன்னாடி போயிட்டாங்க, ஆண்டவர் பின்பாக வந்தார். அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீசர்கள் பார்வையிலே அவர்கள் சந்தித்த முதல் விஷயம் தாமதம். ஆண்டவர் உங்களுக்கு பின்பாக இருந்து செயல்பட்டால் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபீல் பண்ற ஒரு விஷயம் என்னது? தாமதம். ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யல, ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல காரியத்தை என்ன பண்ணல, செய்யல, என் வாழ்க்கையில இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணல, நடக்கல, எனக்கு எல்லாமே லேட் ஆகுது. என் படிப்பு விஷயமா இருந்தாலும் லேட், என்னுடைய வேலை விஷயமா இருந்தாலும் லேட், என்னுடைய திருமண விஷயமா இருந்தாலும் லேட், என்னுடைய ஊழியத்தினுடைய உயர்வா இருந்தாலும் லேட். என் வாழ்க்கையில நான் எல்லாவற்றையும் தாமதமாக்கி கொண்டிருக்கிறேன். என்னோடு கூட ஆண்டவர் இல்லையோ? அல்லேலூயா. சீசர்களுக்கு அப்படித்தான். ஆண்டவர் அனுப்பி விட்டுட்டு வர தாமதமானார். அந்த வேட நீ புரிஞ்சுக்கணும். முன்பாக அனுப்பிவிட்டு இவர் தாமதித்தார், இவர்களை துரிதப்படுத்தினார், இவரோ தாமதித்தார். ஆண்டவர் பின்னாக இருந்து செயல்படும் பொழுது ஒரு மனுஷன் தாமதத்தை ஃபீல் பண்றான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, நீங்க ஆண்டவரோட நல்லா இருக்கிறீங்க, நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கீங்க, அந்த எந்த பிரச்சனையும் இல்லை, ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல. ஆனால் தாமதிக்கிறது என்றால் நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு பின்பாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்லா கவனிங்க. ஒரு ரசத்தையும் ஒரு துவையல் வைக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிடலாம்? வைக்கலாமா வைக்கக்கூடாதா? பெண்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரத்தில் வச்சு ஒரு பெஸ்டான சமையல் ரெடி ஆகுதுன்னா, அது லேட் ஆகுதுன்னா அது ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு, அது எனக்கு பெஸ்டா இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு சமையல் தாமதிப்பதற்கு காரணம் சிறந்த உணவு அங்கே ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு 10க்கு 10 ஒரு ரூமை ஈஸியா கட்டிடலாம். ஒரு 2000 ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு ஒரு வீடு, பெரிய வீடு தேவன் கட்டுகிறார் என்றால் கட்டுகிறதை பொறுத்து உங்களுக்கு தாமதமாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் நமக்கு வர தாமதிக்கிறார். அவ்வளவு பிரம்மாண்டமாய் நமக்கு பரலோகம் இருக்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? 6 நாளில் இந்த உலகம் படைக்கப்பட்டது. இந்த உலகத்தை இன்னும் எல்லாரும் சுத்தி பார்க்கல. அழகழகான இடம். நீங்க மலை பிரதேசத்துக்கு போங்க, அவ்வளவு அழகா இருக்கும். அங்கிருந்து வர்றவங்க கடல்ல பார்ப்பாங்க, அவ்வளவு அழகா. கடல் கடல் சமுத்திரம் சமுத்திரம் சொல்லிக்கிட்டு வருவாங்க. இந்த நார்த் இந்தியெல்லாம் கடல் அப்படியே ஆன்னு பார்ப்பாங்க. அப்துல் கலாம் சமாதி அது இதுன்னு நம்ம இங்கேதான் இருக்குது. நான்லாம் தனுஷ்கோடிக்கு இப்பதான் போனேன். இதுவரை நான் என்ன பண்ணல. ஆனா தனுஷ்கோடியை பார்க்க என்ன பண்றாங்க, எங்கேயோ இருந்து வர்றாங்க. அப்ப அவனு சமுத்திரத்தை பார்த்து ஆச்சரியம், நமக்கு மலைகளை பார்த்து ஆச்சரியம், ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சிகளை பார்த்து ஆச்சரியம். உலகத்தில் எவ்வளவோ இடங்கள், அழகழகான இடங்கள் இருக்கிறது. இது எல்லாம் எப்பொழுது படைக்கப்பட்டது? 6 நாட்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வருவேன் என்று சொன்னாரு.
அது எவ்வளவு நாள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது? கிட்டத்தட்ட 2026 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ தெரியாது. இவ்வளவு ப்ரிப்பரேஷனா ஒன்னு தாமதமாகிறது என்றால் பெஸ்டா ஆண்டவர் என்ன பண்றாரு? உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இதை நீங்க இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க தேவனோடு கூட இருக்கிற நமக்கு தான் தாமதம். ஆண்டவர் சொன்னார், கலங்காதீங்க, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன். 1ஆம் நூற்றாண்டுல சொன்னாரு. 2026 ஆச்சு. எவ்வளவு லேட் ஆச்சு? ஏன் சீசர்கள் ஆண்டரோட இல்லையா? நம்ம ஆண்டரோட இல்லையா? ஆனா நமக்காக ஒன்ன லேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன் லேட் பண்றாரு? உங்களுக்காக ஒன்றை சிறப்பாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதுனால் தேவன் லேட் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல யாராகிலும் எனக்கு வாழ்க்கையில ஆசீர்வாதம் தாமதமா இருக்குது, எனக்கு வயசாகிக்கிட்டே போகுதுன்னா நீங்க பயப்பட வேண்டாம். என் ஆண்டவர் இயேசு உங்களுக்காக பெஸ்டான ஒன்றை வைத்திருக்கிறார். யோசேப்பு 13 ஆண்டுகள் தாமதம் என்றுதான் நினைச்சிருப்பான். 13ஆவது ஆண்டு முடிவில் அவன் எல்லாரையும் விட உயர ஆரம்பித்தான். மோசே அழைப்பை பெற்றவர். 40 ஆண்டுகள் அவன் அங்க எகிப்துல இருந்தான். எகிப்துல இருந்து அங்க ராஜாவாக, ராஜாவுடைய ஸ்தானத்திலே அந்த ராஜா வீட்டு பிள்ளையாக இருந்தான். அடுத்த 40 ஆண்டு அவன் வனாந்தரத்தில் இருந்தான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவன் பிறந்து கொஞ்சம் வருஷத்திலேயே தெரியும் அவன் தான் எகிப்தினுடைய இரட்சகன் என்று. 40 வயசுல நடக்கல. அடுத்து நடக்கும்னு பார்த்தா, முயற்சி பண்ணி பார்த்தா முடியல. அடுத்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் இருந்தா முடியல. 80 வயசாச்சு. இனிமே நான் என்னத்தையா சாதிக்க போறேன்? ஆபிரகாமும் அப்படித்தான். இத்தனை வருஷம் ஆச்சுன்னா என்னத்தை சாதிக்க போறேன்? எனக்கு இதுக்கு மேல் பிள்ளை பிறக்குமா? தாமதம் தாமதம். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தாமதம், லேட் ஆகிட்டே இருக்குது. ஒன்னு தெரிஞ்சுக்கிறங்க, பரிசுத்த ஆண்டவர் பட்டியல்களை எடுத்து பார்த்தால் தாமதமானவர்கள் எல்லாரும் அன்னாலை எடுத்து பார்த்தால் அவளுக்கு குழந்தை இல்லை, அவள் லேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனா அவள் இடத்துல பிறந்தது சாமுவேல். எகிப்திலே 40 ஆண்டுகள், வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள். அப்படிப்பட்டவன் எகிப்துக்கு பெரிய இரட்சகனாய் மாறி போனான். இஸ்ரவேலர்களுக்கு எகிப்திலிருந்து மீட்கிற இரட்சகனாய் மாறி போனான். ஆபிரகாம் லேட்டாச்சு. அவனுடைய சந்ததி இன்று மணலை போல பெருகி இருக்கிறது. எல்லாரும் தேவனோடு இருந்தவர்கள் தான். ஆனால் ஏன் லேட் ஆச்சுன்னா தேவன் பின்னாக இருந்து என்ன பண்ணுகிறார்? செயல்படும். எத்தனை பேர் நம்புறீங்க உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் பெஸ்டா செய்வாங்கன்னு? லேட்டாவது நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பெஸ்டா ஒன்ன தருவார். ஆமென், ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா அடுத்து இவங்களுக்கு வந்த 2வது பிரச்சனை. ஃபர்ஸ்ட் தாமதம், 2வது வந்துட்டு இவர்களை மட்டும் அவர் அனுப்பிட்டார். இவங்க ஒன்னு ஃபீல் பண்றாங்க, இப்ப நான் தனியா இருக்கிறேன். தேவன் பின்னாக இருந்து செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் 2வது பண்ணுகிற விஷயம் என்ன? நான் தனியாக இருக்கிறேன், என்னோடு கூட தேவன் இல்லை. ஃபர்ஸ்ட் தேவன் எனக்காக இன்னும் ஒன்றும் செய்யவில்லை, ஃபர்ஸ்ட் क्वेश्चन வரும். 2வது தேவன் என்னோடு இல்லை. ஹல்லேலூயா. இந்த சந்தேகம் பின்னாடி இருந்து செயல்பட்டா வரும். ஆண்டவர் என்னோட இல்ல. சீசர்களுக்கு அப்படித்தான் இருந்துச்சு. படகுல இவ்வளவு நாள் கூட இருந்தாரே, சாப்பிடும் போது கூட இருந்தாரே, தூங்கும் போது கூட இருந்தாரே, ஜெபிக்கும் போது கூட இருந்தாரே, ஊழியம் செய்யும் போது கூட இருந்தாரே. ஆனா இப்பொழுது படகுல நான் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்ப என்னைய தனியா அனுப்பிட்டாரே. ஹல்லேலூயா. ஸ்கூல்ல பிள்ளைகளை சேர்க்கும் போது ஃபர்ஸ்ட் கையை பிடிச்சி கூட்டு போய், சில பேரண்ட்ஸ்லாம் முதல் நாள் 2வது நாள்லாம் ஸ்கூல்லேயே உட்காந்துருப்பேன். அந்த முகம் தெரிகிற மாதிரியே உட்காந்துருப்பேன். நாளடைவில் அதில் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி என்ன பண்ணுறாங்க, தனியே தான் விடணும். ஸ்லேட்டில் கையை பிடிச்சி நம்ம எழுதுவோம் ஹோம்ஒர்க்கை, அடுத்த அதுங்க எழுத ஆரம்பி. சைக்கிள் ஓட்டும் போது பின்னாடி கையை வச்சுக்கிட்டே பின்னாடி ஓடும். சைடு வீல்லாம் மாட்டி நம்மளும் ஓடும் பின்னாடி. தானா அந்த பிள்ளைங்க சைக்கிள் ஓட்ட என்ன பண்ணணும், மாறணும். பிள்ளைங்க அம்மா அப்பாவோடய இருக்கும். அடுத்து ஹாஸ்டல் போக என்ன பண்ணணும், பழகணும். இதெல்லாம் ஒரு மனுஷன் தனியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். என் ஆண்டவர் அதையும் செய்ய வல்லவராக இருக்கு. நம்ம வாழ்க்கையில அதையும் நமக்கு வாழ்க்கையில செய்வார். அதுக்காக அவர் இல்லைன்னு சொல்லாதீங்க, அவர் உங்க கூடவே இருக்கிறார். கழுகு தன் கூட்டை கலைத்து, கூட்டுல நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் பஞ்சா பருத்தி இந்த மாதிரி பஞ்சுகளை கொண்டு வந்து போட்டு கழுகு முட்டையிட்டு குஞ்சுகளை பொரிச்சிடும், ஊட்டி விடும். இந்த குஞ்சுகள் எல்லாம் அந்த கூட்டுல சொகுசா என்ன பண்ணும், உட்காந்து படுத்துக்கிட்டு
வேலைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இப்படி இருக்கும்போது இந்த கழுகு இப்பொழுது கூட்டை கலைக்க ஆரம்பிக்கும். இந்த பஞ்சு ஸ்மூத்தான கம்ஃபர்டபுளான அந்த பெட்டு மாதிரி இருக்கிறதெல்லாம் உருவி வெளியில எடுக்க ஆரம்பிச்சோன்னே குஞ்சுகளுக்கு இப்பொழுது முதுகுல அங்கங்க குத்த ஆரம்பிக்கும். முள்ளுகள் அள்ளி உள்ள போடும். பிரிச்சு கடைசியில கூட்டை களைச்சு விட்ட உடனே இப்பொழுது வேற வழியே இருக்காது. பின்பு செட்டைகள் மேல அதை அமர பண்ணி உயர போறாங்க. இதுகளுக்கெல்லாம் சரி கூட்ட களைச்சாச்சு பரவாயில்ல, இப்ப அம்மாவோட செட்டையில் என்ன பண்றோம் இருக்கும் சொல்லிட்டு அது உயர்ந்து பறந்துகிட்டே போகும்போது அப்படியே ஸ்லைட் பண்ணி ஸ்லிப் பண்ணி விடும். பண்ணும்போது இந்த குஞ்சுகள் எல்லாம் கிட்டத்தட்ட 50-100 அடி 200 அடியில இருந்து விழ ஆரம்பிக்கும். விழும்போது அட பாவி அப்பாவே உன்னை நம்புன்னு சொல்லிட்டு அது அப்படியே தள்ளாடி கிச்சு 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 கிச்சுன்னு அது செட்டையெல்லாம் இப்படி அடிச்சு ட்ரை பண்ணும். பதறும், சிலது கதறும், சிலது அழுகும், சிலது அழுதுன்னு, சிலது செத்துட்டா முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு விழும்போது கீழே வந்து அப்படியே எல்லாத்தையும் கேட்ச் பண்ணிட்டு திரும்ப மேல, அப்பா நீங்க எனக்கு கூட இருக்கு, அப்பா கழுகை நீ கூட இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு மேல போகும். கொஞ்ச நேரம் சந்தோஷம், திருப்பி ஸ்லிப் பண்ணி விடும். இப்படியே விழுந்து கடைசியா விட்டுட்டு அது விலகும் பொழுது இந்த கழுகுகள் சட்டை அடிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஒரு கழுகுக்கு தெரிகிறது இது உயரத்தில் கொண்டு போய் இதை தனியே பறக்க விடாவிட்டால் இது நம்ம என்ன போல சிறகடிக்காதுன்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் அந்த தூக்கிட்டு போய் மேல இருந்து தனியா விட்டு, ஆண்டவர் பின்னாக இருந்தால் உங்களை தனியா விடுவார். தனியா விடுறது உங்களை பலவீனப்படுத்த அல்ல, உங்களை பலப்படுத்த. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை பலப்படுத்துகிற தேவன். தனியா இருக்க உங்களுடைய ஸ்ட்ரென்த் கூடும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நீங்க தனியா நின்று பழகணும். ஐக்கியம் தேவைதான், எல்லாம் தேவைதான். ஆனா ஆண்டவர் உங்களை சிலவெல்ல தனியே விடுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றியே வசனம் இருக்கிறது. நீங்க சங்கீதம் 22 எடுங்க. என்னுடைய ஞாபகம் சரியா இருக்கும்னா அந்த இடத்துல வசனம் இருக்கும். சங்கீதம் 22 எல்லாரும் அவரை விட்டு என்ன பண்ணிடுவாங்க? விலகிடுவாங்க. ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியும். என் தேவனே ஏனென்னை இயேசு கிறிஸ்துவே இப்பொழுது பிதாவால் தனியே விடப்படுகிறார். என் தேவனே ஏனென்னை. இயேசு கிறிஸ்துவும் பிதாவையும் போல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு தகப்பனை போல மகனாக அல்லது ஒரு ஐக்கியத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒரு ஃபெல்லோஷிப்ல இருந்தவங்க யாருமே கிடையாது. ஆனால் இங்க சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து எதுவும் பாவம் செஞ்சாரா? செய்யல. ஆனால் இங்கு இயேசு சொல்லுகிறார் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. இயேசு கிறிஸ்துவை பிதா கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அடுத்த 2 நாட்களில் சிங்காசனத்தை இரட்சகர் இயேசு பெற்றுக் கொள்ள போகிறார். அதற்கு முன்பாக இரட்சகர் இயேசு கிறிஸ்து பிதாவால் கைவிடப்பட வேண்டும். நீங்க தனியா கொண்டு போகப்படுவீங்கன்னா இதுக்கு பின்னாடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். உங்களுக்கு யார் இல்லைன்னு கர்த்தர் விலக்கி உங்களை அப்புறப்படுத்திட்டாருன்னா உங்களை கர்த்தர் உயர்த்த போறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தனிமைப்படுத்தி நம்ம ஸ்ட்ராங் ஆக்குறவர், நம்மை பலப்படுத்துகிறார். என் தேவனே எனக்கு ஏன் என்னை கைவிட்டு, எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறேன்? உதவியே செய்யலையா? யாருக்கு செய்யல? பிதா இயேசுவுக்கு செய்யல. மகனையே கைவிட்டுட்டார். அல்லேலூயா. எனக்கு தூரமா இருக்கு நான் சொல்ற வார்த்தை. அது எந்த டயத்துல? முக்கியமான நேரம். மரண வியாகுலம் அடைஞ்சு திகிலடைஞ்சு அடுத்த கொஞ்ச நேரத்துல பாதாளத்துல இறங்க போறாரு. உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற முக்கியமான டயத்துல இப்பதான் அவருக்கு கிருபை தேவை, இப்பதான் பிதா தேவை. ஆனால் அப்ப பிதா அவரை விட்டு விட்டார். ஏன் விட்டாரு? அவருக்கு ஏன் பாசம் இல்லையா? தெரியும் அவருக்கு இந்த டயத்துல என் மகனை நான் விடணும், இதற்கு பின்பாக இதுல அவர் ஸ்ட்ரென்தன் ஆகணும். ஸ்ட்ரென்தன் ஆனாரா இல்லையா?
பின்பு என் தேவனை கைவிட்டு முடிஞ்ச உடனே தூதர்கள் வந்தவரை பலப்படுத்தினாங்களா இல்லையா? சிலுவையில போய் பலனோடு கூட மறுதலிக்காமல் சிலுவையில் அறைந்து 3வது நாள் உயிரோட எந்திரிச்சாரா இல்லையா? அங்க ஆண்டவர் விட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரென்த் இரட்சகர் இயேசுவுக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. உங்களை தனியா அனுப்புனதுக்கு அப்புறம், நீங்க தனியா இருக்கிறீங்கன்னு ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் மறக்காதீங்க, உங்களை பின்னாடி இருந்து கர்த்தர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். உங்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சில வேளை கைவிட்டது போல இருக்கும், சில வேளையில ஜெபிக்கும் போது பிரசன்னமே இறங்காது போல இருக்கும், சில வேளையில பதிலே வராது. ஆரம்ப விசுவாசிகளுக்கு தான் பதில் வரும். ஆண்டவர்களை வளர்ந்துக்கு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், ஜபத்துக்கு பதில் தர மாட்டார், சில வேளை தாமதிப்பார். ஹல்லேலூயா. அப்ப 2வது அவங்க பார்த்தது தனிமை. அதுல ரிசல்ட் என்ன? அவங்க உருவாக்கப்பட்டார். அதுக்கப்புறம் தனியா போகணுமா இல்லையா? இயேசு என்ன கூடவே இருப்பாரு. அவர் 33 ஆண்டுல மரித்து பரமேறி விட்டார். இப்ப சீசர்கள் தானா வாழணுமா இல்லையா? அப்பப்ப அவர் அவங்களை தனியே விட்டார், அவர்களை உருவாக்கினார். பின்பு அவர்கள் தனியே நின்றார்கள், இந்த உலகத்தை அசைத்தார்கள். ஹல்லேலூயா. சரி, அடுத்து இவங்க வாழ்க்கையில என்ன ஆண்டவர் பின்னாடி இருந்ததுனால என்ன இவங்க பார்த்தாங்கன்னா, எதிர்காற்றையும் அலைகளினாலும் இவர்கள் அலக்களிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பின்னாடி இருந்து சில வேளை செயல்படும் பொழுது அநேக பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருப்போம். தான் தனியா நம்ம நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அநேக புயல்களும் அநேக அலக்களிப்பும் இவர்களுக்கு உண்டாது. வாழ்க்கையே அலக்களிக்குது. இவங்க ஃபீல் பண்ணது அதுதான். எங்க இருக்கிறாரு என் ஆண்டவர், எங்க இருக்கிறார் என் தேவன், தாமதிக்கிறார், என்ன தனியா விட்டுட்டாரு, இப்ப என் வாழ்க்கையில புயல் அடிச்சுக்கிட்டு இருக்குப்பா, அவர் எங்க இருக்கிறார்? சீசர்கள் ஃபீல் பண்ண 3வது விஷயம். 4வது அவங்க அவிசுவாசப்பட்டாங்க. இயேசு முன்பாக கடந்து போகிறார். அவரை பார்த்து இயேசுன்னு இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அப்ப ஆண்டவர் பின்னாடி இருந்து செயல்படும் பொழுது சந்தேகம் வருகிறது, அவிசுவாசம் வருகிறது, கொந்தளிப்பு வருகிறது, தனிமையை உணர்கிறார்கள், தாமதமாகிறார்கள். இவ்வளவும் அவர் பின்னாடி இருந்து செயல்பட்டா நம்ம ஆங்கிள், நம்முடைய பார்வையிலே தென்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் சொன்னேன் தாமதம், தனியே விடப்படுதல், அடுத்து பிரச்சனைகள் அலைகளால் அலக்களிக்கப்படுதல், 4வது அவிசுவாசம். ஆண்டவர் தான் நடத்துறாருங்கிற சந்தேகமே, உங்க நம்பிக்கை உங்களை விட்டு போய் சந்தேகங்களால் நிரப்பப்படுவீர். இதெல்லாம் ஏன் ஆண்டவர் செய்கிறார்? இதற்கு பின்பாக உறுதிப்படுத்தினார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நம்ம கண்டு விசுவாசிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் காணாததை விசுவாசித்து நடக்கும்படி நாம் அழைக்கப்பட்டவர். நீங்களும் நானும் இப்போ நான் உங்களை பார்க்குற மாதிரி நீங்கள் என்னை பார்க்குற மாதிரி ஏசுநாதரை டெய்லி பார்த்தா நமக்கு எந்த கவலையுமே இருக்குமா? இருக்காது. எனக்கெல்லாம் கவலையே இருக்காது. அவர் டெய்லி ரூமில் சேரப்பட்டு உட்கார்ந்துருக்காருன்னா நான் ஏன் கவலைப்படணும்? ஆண்டவர் அதுக்காக அழைக்கப்படவில்லை, நம்மளை அதுக்காக அழைக்கலை. அவர் காணாமல் இருந்தும் நீங்களே நான் அவரை விசுவாசிக்கவே. கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் மற்ற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் உண்டு. இங்க இருக்கிற யாரும் இயேசுநாதரை பார்க்கவில்லை, ஆனால் இயேசு ஒருவர் இருக்கிறார் என்று நாம் நம்புகிறோம். யாரும் பரலோகத்தை பார்க்கல, ஆனாலும் நாம் பரலோகத்துக்காக வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடித்தளம். நாம் காணாததை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இது யாரும் போதிச்சு வராது. ஆண்டவர் உங்களை சந்தித்து உங்களுக்குள்ளே இருதயத்தில் வைக்கும் போதுதான் இது வரும். அப்ப இந்த 4 விஷயமும் சீசருடைய பார்வையிலே நடந்தது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில நடந்ததை நான் சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்க நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இது 4 விஷயம் நடந்துச்சு. ஆனால் இதற்கு பின்பாக கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருந்தார். என்னென்ன பார்த்தாங்கன்னு நான் சொல்றேன். 25வது வருஷத்தை வாசி. ஒரு சில பாயிண்ட் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். 25 14 25 மத்தேயு 14 25. லேலுயா. இரவின் 4ஆம் ஜாமத்துல கவனிச்சேவாங்க. ஃபர்ஸ்ட் யார் கோணத்துல பார்த்திருக்கோம்? சீசலுடைய கோணத்துல. ஆனா மறைவாய் தேவன் ஒரு செயலை செய்து கொண்டிருந்தார். எல்லாமே அவருக்கு லாபமா இருந்துச்சு. கர்த்தர் தமிழ் அன்பு கூறுகிறவர்கள் எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்வார்.
நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோம். சீசர்கள் 4 விஷயத்தை தப்பா புரிஞ்சாங்க. தாமதம், தனியா இருக்க, கொந்தளிப்பு, அவிசுவாசம். ஆனால் தேவனுடைய ஆங்கிள் இங்க வேற நடக்கிறது. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. உங்க வாழ்க்கை போற கோணத்தை வச்சு தேவன், நீங்க ஆண்டவரை தப்பா கணக்கு போட்டுறாதீங்க. உங்களுக்கு பின்னாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் ஸ்டேஜ் ஃப்ரண்ட்ல உள்ளதுதான் பார்ப்பாங்க, ஸ்டேஜுக்கு பின்னாடி உள்ளதை பார்க்க மாட்டாங்க. ஒரு வலைதளத்துல ஒரு அழகான ஒரு காட்சியை நான் பார்த்தேன். நமக்கு பின்னாடி நடக்கிறது நமக்கு தெரியாது, நம்ம ஆண்டவரை நம்பணும்னு சொல்லி இந்த கேரட்டுக்கு மேல இப்படி இலைகள் இருக்கும். 2 கேரட் மண்ணில் புதைச்சிருக்கு, 2 முயல் நிக்குது. ஒரு கேரட்ல உள்ள மேல உள்ள இலை குட்டியா இருக்குது. இவ்வளவுதான் கிளம்பி. பக்கத்துல உள்ள ஒரு இலை மேல வர இருக்கு. பெரிய இலைய பிடிச்சுக்கிட்டு இருந்த முயல் சந்தோஷமா இருக்கு, குட்டி இலைய பிடிச்சுக்கிட்டு இருந்த முயல் சோகமா இருக்கு. அப்படியே ஒரு கோடு போட்டு கிரவுண்டுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு காமிக்கும் போது சின்ன இலை இருந்துச்சா, அதுக்கு கீழே இருந்த கேரட் இவ்வளவு பெருசு. பெரிய இலை இருந்த கேரட்டு இலைக்கு கீழே கேரட்டு சின்னதாகும். உங்க சூழ்நிலையில் மேற்பார்வையை வைத்து பின்பாக தேவன் நடத்துகிறதை நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன தாமதமாகிட்டு இருக்கு, என்ன சபைக்கு போறோம், என்ன ஜெபம் பண்றோம், என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு, என்ன எனக்கு செய்வேன்னு சொல்றாரு, எல்லாம் போய். அதான் சாராள் நகைத்தாள். உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், என்னையா 25 வருஷமாவா போன்னு சொல்லி சிரிச்சுட்டேன். வெளியில் உள்ள சூழ்நிலையில கண்டு நமக்கு நகைப்பு வருகிறது, சந்தேகம் வருகிறது. ஆனால் பின்னாடி இருந்து செயல்படுகிற செயல்பாடுகளை உங்கள் கண்கள் காணவும் இல்லை. உடைய அறிவுக்கு எட்டாத பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டிருப்பார். அப்ப ஃபர்ஸ்ட் கோணத்துல இது நடக்குது. 4 விஷயம் பின்னாடி உள்ள பார்வையில நடந்ததை நான் சொல்ல போகிறேன். 25வது வசனத்தில் வாசிக்கும் போது, இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உங்களுக்கு புரிய வச்ச விஷயம், ஃபர்ஸ்ட் அவங்க புரிஞ்சுக்கிட்டது, இப்ப ஆண்டவர் புரிய வச்சது. கடலும் அலைகளும் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது. நல்லா கவனிங்க. கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிற அலைகளின் மேலே, அலைகளின் நடுவே, அலைகளை ஊடுருவி அந்த அலைகளின் சீற்றத்துக்கு மேலே இவர்களோடு கூட இருந்த இயேசு கிறிஸ்து நடந்து வர ஆரம்பித்தார். அல்லேலூயா. இதுவரை எந்த மந்திரவாதிகளை யாராலும் செய்யப்படாத பெரிய அற்புதத்தை தேவன் செய்தார், இயேசு செய்தார். ஏன்? சீசர்கள் நோய் சுகப்படுத்தி பார்த்திருக்கிறார்கள், பேய் ஓட்டி பார்த்திருக்கிறார்கள், மரணத்திலிருந்து ஒருத்தன் உயிர்ப்பிச்சு பார்த்திருக்காங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசியாய் வானத்திலே பறந்து போகிறார். அதுதான் பெருசு, அற்புதத்துல பெருசு. ஆனா அதுக்கு முன்னாடி பெரிய ஒரு மேஜர், ஒரு பெரிய ஒரு மிராக்கிளை இவங்க ஃபர்ஸ்ட் பார்க்கிறது. ஸ்டில் வாட்டர், அமைதியா இருக்கிற தண்ணீரில் கூட நடந்தது கூட இவங்க ஏதோ ஏத்துக்கு இருந்திருப்பாங்க. ஆலைகடல் பொங்கி வருகிற வேளைகளில் இவங்களோடு கூட இருந்த இயேசு புதுசா ஒரு மிராக்கிள் செய்யறாரு. தண்ணி மேல என்ன பண்றாரு, அவரு நடந்து வரும்போது புரிஞ்சுக்கிட்டான், என் ஆண்டவர் தண்ணீரை விட பெரியவர். சொல்லுங்க, என் ஆண்டவர், என் ஆண்டவர் அலைகளின் கொந்தளிப்பை விட பெரியவர். என் ஆண்டவர், நம்ம பாஷையில சொல்லுவோம், என் ஆண்டவர் என் பிரச்சனைகளை விட பெரியவர். இயேசு தாமதம் பண்ணினதினால் இவர்கள் புரிந்து கொண்ட விஷயம், தாமதம் பண்ணதுனாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்ததுனாலதான் அவர் வந்தார், அவர் வந்ததுனாலதான் அற்புதம் நடக்குது. இவனுக்கு இப்ப ஒரு ஃபெய்த் உண்டாகுது, என் ஆண்டவர் என்னுடைய எல்லா பிரச்சனைகளை விட பெரியவர். உங்க வாழ்க்கையில பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், உன் பிரச்சனைகளை விட கர்த்தர் பெரியவர். பூமியில தண்ணி, அலைகள், கொந்தளிப்பு அப்படிலாம் நீங்க எடுத்துக்கிட்டாலே உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை என்று எடுத்துக்கொள்ளணும். என் ஆண்டவர் அதை காட்டிலும் பெரியவர். வசனம் எவ்வளவு உண்மையா இருக்கு பாருங்களேன். உங்களுக்கு இதே சிச்சுவேஷனை அப்படியே உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் காண்பிக்க நான் விரும்புகிறேன். யோபு 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இறைவனை குறித்து
அவருடைய சர்வ வல்லமை குறித்து பேசுகிற இடத்துல யோபு 9:8 வாசிக்கலாம். பாருங்க, அவர் ஒருவரே வானங்களை விரித்து எதில் நடப்பாரா? சமுத்திரத்தின் அலைகள் மேல் நடக்க. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் பார்த்தீங்களா? எவ்வளவு பெர்ஃபெக்டா. அவர் ஒருவரே, அவர் மட்டுமே எது மேல நடக்கிறவர்? சமுத்திரத்தின் அலைகளின் கொந்தளிப்பிலே நடக்கிறவர். சங்கீதம் 93:3-4 இங்கு கொந்தளிப்பாக பிரச்சனைகள் எழும்புகிறது. அதுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க. சங்கீதம் 93:3-4 நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர், தண்ணீர் மேல் நடக்கிறவர் ஒருவரே. நதிகள் எழும்பட்டும், அலைகள் எழும்பட்டும், சமுத்திரங்கள் எழும்பட்டும், இதை காட்டிலும் கர்த்தர் உன்னதங்களில் பெரியவர். பிரச்சனை எவ்வளவா இருக்கட்டும், நீ புரிஞ்சுக்கிறங்க, அது மேல நடக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் ஒருவரே. துன்மார்களுக்கும் பிரச்சனை வரும், உங்களுக்கும் பிரச்சனை வரும். நம்மள ஆண்டவர் காப்பாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரச்சனைகளை சால்வ் பண்றவர் அவர் தான். தண்ணீர் மேல நடக்கிறேன்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு? நான் பிரச்சனைகளை கடந்தவர். இப்ப பிள்ளைகள் நீங்களும் நானும் பிரச்சனைகள்ல மூழ்கி இருப்போம். ஆண்டவர் பின்னாடி இருக்கும் போது ஒன்ன புரிஞ்சுக்கிறீங்க, இப்ப அவர் இல்லை உங்களோட கூட. அப்படித்தானே? பிரச்சனை வரும்போது நீங்க அவர் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. உங்க போட்லாம் தள்ளாடி தண்ணிலாம் உள்ள வந்து நீங்க கதறிக்கிட்டு இருக்கும் போதுதான் கிளைமேக்ஸ்ல தான் அவர் என்ன பண்ணுவாரு, நீங்க அதை ஃபீல் பண்ணணும். இல்லைன்னா அவர் சமுத்திரத்தை மேல் நடந்து வருகிறவர் என்பதை நீங்க பார்க்க முடியாது. ஏன் அவர் அவங்களோட போட்ல போகல? என் பிள்ளைய அலைகளை பார்க்கட்டும், என் பிள்ளைங்க தனிமையை ஃபீல் பண்ணட்டும், என் பிள்ளைய பிரச்சனைகளை சந்திக்கட்டும். ஏன் சந்திக்கட்டும்? இந்த பிரச்சனைகளை மாத்திர நான் அவங்களோட இருக்கிறேங்கிறத புரியணும். அப்படின்னா அவங்க பிரச்சனைகளை முதலாவது என்ன பண்ணணும்? சந்திக்கணும். அல்லேலூயா. அதுக்கு தான் சொன்னேன், நம்முடைய ஆண்டவர் நம்மை பயிற்சி கொடுக்கிறவர், நம்மை உருவாக்குகிறதே. இதுவரை சொல்லுங்க, எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு, இதுவரை நம்மளை வெக்கப்பட விட்டாரா? தாண்ட வச்சார்ல, இதையும் கத்த தாண்ட வைப்பா. அது மும்முரமா எலும்பினது, எலும்பட்டும். அது நல்லா எவ்வளவு எலும்பணுமோ எலும்பட்டும். ஆண்டவர் வெயிட் பண்ணார். எலும்பு எலும்பு, நீ முழுசா எவ்வளவு பிரச்சனையோ நீ எலும்பு, என் பிள்ளைய மேல மோதி அடி, நீ மூழ்கு, எதுனாலும் செய்ய. ஆனா என் பிள்ளைகளை நான் விடுவிக்கும்படி நான் வருவேன். ஆபத்திலே நான் அவனை விடுவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன், அவன் என்னை மகிமைப்படுத்துவான். இதான் முடிவு, இதான் முடிவு, எழுதி வச்சுக்கன்னு சொன்ன மாதிரி. பிரச்சனைகள் முத்தட்டும், யார் வாழ்க்கையில எவ்வளவு போகட்டும், அவர் பின்பாக வந்து அதை ஸ்டாப் பண்ற தேவனாக இருக்கிறார். பைபிள்ல எல்லாத்தையும் பாருங்க, பிரச்சனைகளுக்கு முன்னாடியே அவர் வந்து எதையும் சால்வ் பண்ணவே இல்லை. மொர்தெக்காய் முழு யூதர்களும் போல சாகணும், பிரச்சனை முத்தி போச்சு, டேட்டு குறிச்சாச்சு, அலைகடல் எழும்பி மேல நிக்குது. ஏன் அதுக்கு முன்னாடி காப்பாற்ற கூடாதா? ஒரு சமாதானமான லைஃப் வேணாமா? அதுக்கு முன்னாடி ஏன் ஆண்டவர் வரல? அப்படி வந்தா அவர் நாம மகிமைப்படாது. நீங்களும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய தெய்வம் உங்களோட இருக்கிறார் நீங்களும் ஃபீல் பண்ண முடியாது. ஏதோ ஒரு உப்புக்கு சப்பானியை போல கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடும். பிரச்சனை வரணும், போன பிரச்சனையை விட இது பெருசா வரணும். வரக்கூடாதா? வரணும். அப்பதான் போன தடவை விட என் ஆண்டவர் இப்பொழுது பெரிய காரியங்களை செய்ய. ஏன் இன்னும் நான் நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கு, அதுல எல்லாம் அவர் கூட இருப்பா. நமக்கு எவ்வளவு பிரச்சனையில இருந்து ஆண்டவர் விடுதலை இருந்தாலும் நமக்கு இப்ப இருக்கிற பிரச்சனையில தாண்டுவோமாங்கிற நம்பிக்கை நமக்கு என்ன பண்ணாது, வரவே செய்ய. மனுஷனுடைய இயல்பு அதுதான். போன தடவை அவர் ஹெல்ப் பண்ணி காப்பாற்றினாலும் இந்த தடவை உள்ள பிரச்சனை என்னை காப்பாத்திடுவாரான்னு ஒரு சந்தேகம். ஆசா ராஜாவும் அப்படித்தான் கூப்பிட்டான், யோசபாத் அப்படித்தான் கூப்பிட்டான். சீசர்கள் கூட இன்னொரு இடத்துல மடிந்து போகிறமேனு எல்லாம் முடிஞ்சு மூழ்கிற நேரத்துல தான் என் இரட்சகர் இயேசு கிறிஸ்து வருவார். ஹல்லேலூயா.
உலகத்தையும் அப்படிதான் மீண்டும் வரப்போகிறது. அதுதான் சண்டைகளும் யுத்தங்களும் பூமி எதிர்ச்சிகளும் நோய்களும் எல்லாம் உண்டாகி முத்தி போற நேரத்துல இரட்சகர் இயேசு கிறிஸ்து வருவார். இனிமே எங்களை யார் இருக்கா காப்பாற்ற முடியாது அவ்வளவுதான் நினைக்கும் போது நம்முடைய பலனை இழந்து நிற்கும் பொழுது இரட்சகர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். உங்க ஸ்ட்ரென்த் இருக்கிறவரை அவர் வரமாட்டார். பார்த்துக்கோ, நீனே பார்த்துக்கோ. சீசர் எல்லாம் எல்லாருமே ஃபிஷர்மேன். பாய் அங்கிட்டு கட்டியிருப்பான், இங்கிட்டு கட்டியிருப்பான், வெயிட் அங்க குறைச்சிருப்பான், இங்க குறைச்சிருப்பான், என்னென்னமோ செஞ்சு பார்ப்பான். எதுவுமே என்ன பண்ணல அவனால முடியாம அவன் ஸ்ட்ரென்த் எல்லாம் குறையும் போதுதான் இரட்சகர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக வந்தார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பின்னாக இருந்து செயல்படுவாரானால் உன்னுடைய பிரச்சனைகளை விட அவர் பெரியவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பலனை தருவாராக. எந்த பிரச்சனையில் இருந்தாலும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ண உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூடவே இருக்கு. இரண்டாவது, இவங்க இந்த சூழ்நிலையில சந்திச்ச இவர்கள் கற்றுக்கொண்ட இரண்டாவது பாடம் பேதுருவின் இடத்துல 28, 29 வசனங்களை வாசி. மத்தேயு 14, 28. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அப்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இரண்டாவது ஆண்டு தாமதிச்சதுனால ஆண்டவர் ஆங்கிள் அவருடைய பார்வையில் அவருடைய கோணத்தில் இரண்டாவது நடந்த ஒரு நல்ல விஷயம், பேதுருவுக்குள் ஒரு பெரிய ஒரு துணிச்சல் வந்தது, ஒரு நம்பிக்கை வந்தது. ஹல்லேலூயா. பெரிய ஒரு நம்பிக்கை உனக்கு வந்து விட்டது. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், இதுவரை யாருமே கடல்ல நடக்கல. இயேசு இப்பொழுது என்ன பண்ணினார்? நடந்தார். பார்த்து சீசர்களே அதிர்ச்சி விட்டார்கள். இப்பொழுது அதுக்கு மேல ஒரு பெரிய அதிர்ச்சி. யாருமே நடக்கல, இயேசு நடந்தார். இயேசுப்பா சர்வ வல்லவர், நடப்பார். ஆனா நான் நடப்பனா? நான் தாண்ட முடியுமா? அப்படிங்கிறத பிரேக் ஆக்கி மனுஷனால முடியும் அப்படிங்கிற ஒரு துணிச்சலை உண்டு பண்ணினவன் தான் பேதுரு. ஆண்டவர் நான் தான் சொன்ன நீரே ஆனால் நான் என்ன பண்ணணும்? நான் வரும்படி எனக்கு கட்டளை. ஆண்டவர் பிரச்சனைகளை தாண்ட உங்களுக்கு கட்டளை இடுவார். ஹல்லேலூயா. அவர் 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 நமக்கு ஒரு துணிச்சலை தருவார். இவன் இறங்குறான், இறங்கி கடல்ல பொழுது நடக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. நடக்க ஆரம்பித்து போய் சுற்றிலும் பார்த்து கொண்டிருக்கிறான். பார்த்து அந்த அலைகளுடைய மும்முரத்தெல்லாம் பார்த்த உடனே உள்ள இறங்கிட்டான். உள்ள இறங்கின உடனே நினைச்சிருப்பான், தேவையில்லாததுக்குள்ள மாட்டிக்கிட்டோம், தேவையில்லாம நம்ம விசுவாசிட்டோம். சில பேர்லாம் சாட்சி சொல்லுவாங்க நம்பிக்கையோட, ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு ரொம்ப பெரிய பெரிய சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க. பேதுருவும் அப்படித்தான். தண்ணியில நடக்கும் போது அப்படி துணிச்சலாம் நடந்து தைரியத்தை காமிச்சிருப்பான். நான் இதை ஜெயிப்பேன். சில பேர்லாம் சொல்லுவாங்க, இந்த பிரச்சனையை நான் ஜெயிச்சு இதே இடத்துல நான் சாட்சி சொல்லுவேன், இந்த நோயை ஜெயிச்சு இதே இடத்துல சாட்சி சொல்லுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பேதுரு துணிச்சலா இறங்கினார். ஆனாலும் அங்கே மூழ்கிறார். சுற்றி உள்ளவங்க பார்த்துருப்பாங்க, டேய் நாங்கெல்லாம் உள்ளதாண்டா இருந்தோம், நீ ஏண்டா தேவையில்லாம இறங்கின அப்படின்னு, முந்திரி கொட்டை அப்படின்லாம் அடிக்கடி சொல்ற மாதிரி அவங்க எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி அவன் உள்ள விழுந்தாலும் அவன் கரத்தை பிடித்து கர்த்தர் தூக்கினார். ஹல்லேலூயா. இரண்டாவது இதுல ஆண்டவர் பின்னாக இருந்து நடக்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஒரு தைரியம் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வந்துச்சு, வந்தாலே என் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வரும். பிரச்சனைகளை சந்திக்காதவர்கள் தைரியமாய் இருப்பது கிடையாது. சில பேர்லாம் பயம், எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு உயர்வு வர வேண்டுமானால் நீங்க சில போராட்டத்தை என்ன பண்ணணும்? சந்திச்சு தான் ஆகணும்.
எப்படி ஒரு மனுஷன் உருவாக முடியும்? ஸ்கூல்ல டெஸ்ட் வைக்கிறாங்களா இல்லையா? எல்லாரும் என்னை பாருங்க, ஸ்கூல்ல டெஸ்ட் வைக்கிறாங்க. எதுக்கு வைக்கிறாங்க டெஸ்ட்னா? என்ன? இதுவரை நீ என்ன படிச்சிருக்க, அதை நீ எனக்கு என்ன பண்ணு சொல்லி அதுல தேர்ச்சி பெற்று காமிச்சாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போக முடியும். ஆங்கிலத்துல நமக்கு சோதனைன்னு இருக்குதுல, ஆங்கிலத்தில் அதனுடைய பெயர் ட்ரையல்ஸ். பரீட்சை, சோதனை. உங்க வாழ்க்கையில சோதனை வரணும், நீங்க ஜெயிக்கணும். நீங்க ஜெயிச்சாதான் அதுக்கு சாட்சியா நீங்க நிறுத்த முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கையே சோதனைகளும் பாடுகளும், அப்புறம் ஒரு ஜெயம். சோதனை பாடுகள், அப்புறம் ஒரு ஜெயம். செங்கடலை ஜெயிச்சாங்க, யோர்தானை ஜெயிச்சாங்க, எரிகோவை ஜெயிச்சாங்க, ஆயி பட்டணத்தை ஜெயித்தாங்க, 30 ராஜாக்களை 7 ஜாதிகளையும் ஜெயித்தார்கள். கடைசியில் நாம் ஜெயிக்கக்கூடிய சத்துரு மரணம், எல்லாத்தையும் நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். சோதனை வந்துகிட்டே இருக்கும். உங்க வளர்ச்சிக்கு ஏற்றவாறு சோதனை வரும். புரிஞ்சுச்சா? டெஸ்ட் ஒருத்தருக்கு எக்ஸாமா வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவன் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் ஏதோ படிக்கிற படிப்பு பெரிய படிப்புன்னு அர்த்தம். ஸ்கூல்ல போறான், பரீட்சையே வைக்க மாட்டேங்கிறான், பேப்பர் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, தர மாட்டேன். இங்க ஒரு ஸ்கூல் இருக்கு, எப்படிதான் பரீட்சையா வைப்பாங்க, ஆனா பேப்பர் இதுவரை என்ன பண்ணல. நானும் அப்படி ஸ்கூல் தான் போய் பரீட்சை எழுதிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா பேப்பரே வரலையே, பேப்பர் கொடுக்க மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, ஆனா பரீட்சை என்ன நடக்கும், நடந்துகிட்டே இருக்கும். இப்போ வாழ்க்கையில பரீட்சை நடக்கணும், அதை ஜெயிக்கணும், அதுதான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். அதான் உங்க வளர்ச்சியினுடைய அடையாளம். என் ஆண்டவரும் அப்படித்தான் செய்கிறார். பேதுருவுக்கு இந்த கட்டத்தை நல்லா கவனிங்க. இந்த சூழ்நிலையை தாண்டதுக்கு அப்புறம் யாரு ஒரு படி மேல போனாங்களோ இல்லையோ, பேதுரு ஒரு ஸ்டெப் போயிட்டான். இன்னைக்கு வர எந்த அப்போஸ்தலனும் செய்ய முடியாத ஒன்றை செஞ்ச ஒரே ஆள்னா பேதுரு. தண்ணில நடந்தவன் ஏசுனதுக்கு அப்புறம் அவன் தான். கரங்களை வைத்து அலையிலையா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சாட்சி வேணாமா? பிரச்சனைகளுக்கு வந்து பயப்படாதீங்க. பெருசா வரும், நீங்க செத்துருவீங்க, மூழ்கிடுவீங்கன்னு வரும். சிலர் அந்த பிரச்சனைக்கே போக மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, ஆண்டவர் வந்துட்டு வாலண்டியரா யாரையும் சோதிக்க மாட்டார். யாருக்கும் அந்த பலன் இல்லாதவங்களை அந்த டெஸ்ட்டுக்குள்ள அவர் கொண்டு போக மாட்டார். இப்போ நம்ம வீட்டில் 3-4 பிள்ளைங்க இருக்குன்னா, ஒருத்தன் வந்துட்டு ரொம்ப பலவீனமா இருப்பான். அவனை பார்த்து சொன்னா, டே விடுறா, பாவம் அவன் தூக்க வேண்டாம், அவனுக்கு என்ன பண்ணும், உடம்பு வலிக்கு, டே அவனை குளிர்ல விட்டுறாது, அவனுக்கு காய்ச்சல் என்ன பண்ணும் வந்துடும். அப்ப இந்த வீட்டுல அவன் யாருன்னா ரொம்ப வீக்கான குழந்தை. சில பேர் குடும்பங்கள்ல ஆண்டவர் பிரச்சனைகளை அனுமதிப்பதில்லை. காரணம் அவருக்கு தெரியுது இவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னது, இவ்வளவு. நம்ம நினைச்சு பெருசா சாட்சி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், என் தேவன் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு பிரச்சனை இல்லாம என்ன பண்ணினா ஆண்டவர் பாப்பாரு, இவன் பெரிய சைனஸ் பிடிச்சவன், இவன் இழப்புக்காரன். கிறிஸ்தவ வாழ்க்கையில அவங்க ஆண்டவர் இப்படித்தான் பார்ப்பாரு. இவன் ரொம்ப வீக்கானவன், இவனுக்கு அப்பப்போ வந்து வெட்டு வரும், இப்பப்போ இழப்பு வரும், சளி வரும், அதனாலதான் ஐஸ்கிரீம் திங்க மாட்டான், ஹார்டா கொடுத்தாலும் திங்க மாட்டான், வெளியிலேயே அனுப்ப முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. இவனை பூ போல வச்சு பூ போல கொண்டு போய் நடக்குது. என்ன சொன்னார் ஆண்டவர், நீதிமான்களுக்கு வரும் சோதனைகள், சொல்லுங்க, ஃபில் பண்ணுங்க, அநேகமாய் நிறைய பிரச்சனை யாருக்கு வரும், அவை எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பா. பிரச்சனையே வராதவன் நீதிமான் கிடையாது. போங்க, பிரச்சனையா வருதுன்னா நீங்க தான், அதுவும் ஆண்டரோட இருந்து வரணும். நீங்க வம்பளத்துட்டு பிரச்சனை வந்துட்டு நான் நீதிமான் சொல்லி இருக்க கூடாது. நீ ஆண்டரோட இருந்தும் நன்மை செஞ்சும் உங்களுக்கு பிரச்சனைகள் வருதுன்னா கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீ மட்டும்தான் கடல்ல நடக்கிறவன். 12 பேர் இருந்தாலும் கடல்ல நடக்கிற துணிச்சலை பெற்றவன் பேதுரு மாத்திரமே. கர்த்தர் பின்னாடி இருந்து செயல்படும் பொழுது சில வேளைகளிலே பெரிய பெரிய கிறிஸ்தவ ஜாம்பவான்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உனக்கு பின்னாடி கர்த்தர் இருக்கிறார்னா உன்னை பெஸ்டா கர்த்தர் வச்சிருக்கிறார்னு அர்த்தம். உங்களுக்கு பின்னாடி கர்த்தர் இருக்கிறார்னா நீ எல்லாருடைய சிறந்த ஆயுதமாய் நீ கர்த்தருடைய கரத்திலே மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். சாலமோன் பெரிய ஆலயம் கட்டி இருக்கலாம். சாலமோன் ஆலயம் அதை இடிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க.
சாலமோனுக்கு ஒரு பேர் உண்டு, சமாதானத்தின் அப்பா. தாவீது காலத்துல சண்டை 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 வரலாறு. தாவீது பாவம் செஞ்சு சண்டை வந்துச்சா? இல்ல, சண்டை. அவன் வாலண்டியரா பிறந்ததுல இருந்து சண்டை. சிங்கத்தோட சண்டை, கரடியோட சண்டை. இன்னும் வரலாறு சொல்லுகிறது, கருக்கலைப்பு உண்டாக்கும்படி அவனை எத்தனையோ முறை கலைக்க நினைச்சாங்களாம். கருவிலே சண்டை. தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்பட்டது முதல் உமது சார்பில் இருந்த, வெளியில வந்ததுல இருந்து பிரச்சனை. அண்ணன் மாதிரிலாம் உயர்ந்த இடம், இவனை ஆடு மேய்க்க விட்டு அங்க கொல்ற இடத்துல போய் விட்டுருவானா. அப்ப கொல்ற இடத்துல காட்டு மிருகங்கள் நடுவே விட்டுருவாங்களாம். அங்க பிரச்சனை. சும்மா இருந்து சாமுவேல் மேல வந்துட்டு அபிஷேகத்தை ஊற்றிட்டு போயிட்டாரு, பிரச்சனை ஆரம்பிக்குது. சும்மா சவுலு ராஜா வேலையை விட்டுட்டு இவனை துரத்துறான், பிரச்சனை. எங்க போனாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் ஓட்டம், எங்க பார்த்தாலும் வனாந்திரம். என்ன நடந்துச்சு? இவன் என்ன செஞ்சான்? இவ்வளவு பிரச்சனை இந்த பக்கம் இருக்குது. ஆனா சாலமோனுக்கு பெயரோ சொல்லுங்க, சமாதானத்தின். அவன் காலத்துலதான் ஆலயத்தை கட்டுவேன். ஆண்டவரை நீங்க கட்டுங்கப்பா, கட்டுனாரு. ஆனா இன்னைக்கு யாருடைய பெயர் நிக்குது? தாவீதுடைய பெயரையே கர்த்தர் நிலைநாட்டி இருக்கிறார். பிரச்சனை வராத சமாதானமாய் வாழ்கிற சமாதானத்தின் புருஷனுடைய பெயர்கள் நிலை நிற்பதில்லை. யார் கர்த்தருடைய கரத்திலிருந்து அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவன் துன்பத்தின் பாதையில், வனாந்தர பாதையில் நடக்கிறானோ, கர்த்தர் அவனையே உருவாக்கி கொண்டிருக்கிறார், அவனையே பெரியவனாக்குவார். பைபிள் ஹிஸ்டரி எல்லாம் எடுங்க, வரலாறு எடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டவன் தான் ரொம்ப முன்னேறி இருக்கான். கர்த்தருடைய கரத்திலிருந்து உடைக்கப்பட்டவன் தான் முன்னேறி இருக்கிறான். கர்த்தரால் புடமிடப்பட்டவனே பொன்னாக விளங்கி இருக்கிறான். சிலர்லாம் ஆண்டவர் அப்படியே விட்டுட்டார். சாலமோனை தொட்டா பாவம், அவன் பாவம் சின்ன பையன். அப்ப பாசையில சொன்னா அவன் ஒரு சவளப்பையன், அவனை விட்டுருவான், அவனை தொடக்கூடாது. அவன் சாஃப்டா அவனை நடத்தி போயிருவோம். சாஃப்டா நடத்தி சாஃப்டா போனா அவன் பேரே இல்லாம போச்சு. 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாலும் வேதத்துல 13-14 நிருபங்கள் எழுதி புதிய ஏற்பாட்டின் அப்போஸ்தலனாய் நிற்கிறவர் பவுல். அவருடைய பாதையை நீங்கள் பார்த்தால் கஷ்டம், கடினம், கொல்லப்படுதல், சாட்டையால் அடிக்கப்படுதல், வேதனை, தூக்கமில்லை, நிர்வாணம், பசி, சொந்த சகோதரர் வந்த துன்பம், கள்ள சகோதரால் வந்த துன்பம், இதெல்லாம் பட்டதுனாலதான் பவுல் இன்று நிலை நிற்கிறார். பைபிள் திறந்து நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை நடக்கிறதே பவுல் எழுதின நிருபத்தால் தான். பேக்ல இருந்து நடந்ததுல ஒண்ணு நடந்துச்சு. பேதுருவுக்கு துணிச்சல். அப்புறம் நினைச்சான், என் ஆண்டவர் எந்த சூழ்நிலையும், நான் தண்ணிக்குள்ளேயே போனாலும் என் ஆண்டவர் என்னை கைவிட போவதில்லை. கரங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை எல்லா பிரச்சனையிலிருந்து விடுவிப்பாராக. உங்களை நிச்சயமாக கர்த்தர் விடுவிப்பார். அடுத்தடுத்த கட்டத்தை எதிர்பாருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டுமானால் அடுத்த பிரச்சனை எதிர்பாருங்க. கர்த்தர் உங்களை அதிலிருந்து இருந்து வெளியே கொண்டு வருவார். யுத்த வீரனாக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நிற்க வேண்டும். உங்களுக்கு எதிர்காற்று அடிக்கணும், பிரச்சனைகள் வரணும். கர்த்தர் கூட இருந்து உங்களை ஷார்ப் பண்ணிக்கிட்டே வருவார். ஹல்லேலூயா. அடுத்து இவங்க நடந்த ஒரு விஷயம், இவன் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், சாயங்காலம் தொடங்கி கொந்தளிப்பு உண்டாகிறது. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 32. அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை. பிரச்சனைகள்லாம் அப்படியே ஓஞ்சி இப்ப பேதுரு கையை நீட்டி, பேதுரு கையை பிடிச்சிட்டு இப்ப 2 பேரும் இப்பொழுது எங்கே ஏறுகிறார்கள்? போட்ல ஏறிட்டான். போட்ல ஏறின உடனே என்ன நடக்குது? ஏறின உடனே காற்று அமர்ந்து அவர்கள் சொன்னாங்க, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன். இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், போட்ல ஏறி உட்கார்ந்தாரு, அக்கறை போற வரை யாரோட இருந்தாரு? அவங்களோட இருந்தார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் அவங்களுக்கு புரிஞ்சு கொண்ட விஷயம், அவங்களுக்கு புரிய வச்ச விஷயம் என்ன தெரியுமா? மகனே, இப்பொழுது இருக்கிற பிரச்சனையில மட்டும் உன்னை விடுவிக்கிறவர் அல்ல, நீ அக்கறை போகும் வரை உன்னை காப்பாற்றுகிற தேவன் நானே. அல்லேலூயா. அன்னைக்கு புரிஞ்சாங்க, எப்படிடா நான் கரை சேர்ந்து வருவோம்,
ஏன் இவங்க மாட்டினது எங்க? நடுக்கடலிலே மாட்டிக்கொண்டான். நடுக்கடல்ல இருந்து ஒருத்தன் தப்பிக்க முடியுமா? ஆனால் அந்த சூழ்நிலையே மாத்தி ஆண்டவர் மேல ஏறி கெனசரேத்து கரையில இறங்கி போகும்போது இவன் மூச்சு விட்டான். என்ன சொல்லி இருப்பான் தெரியுமா? என் ஆண்டவர் என்னை கரை சேர்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ரட்சிச்ச ஆண்டவர் கடைசி வரை உங்களை கைவிட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை பரலோகத்துல பார்க்கிறவரை அவர் உங்களை விட மாட்டார். உங்க கையை பிடிச்சு பரலோகத்துக்கு கொண்டு போய் கரையிலே சேர்த்து அந்த மகிமையின் நகரத்திலே உட்பிரவேசித்து உங்களுக்குள்ள ஸ்தானத்திலே வைத்து அழகு பார்க்கும் வரை என் ஆண்டவர் உங்களை கைவிட போவதே இல்லை. அதுக்கு அடையாளம் தான் சின்ன சின்ன பிரச்சனை. உங்களுக்கு ஏன் நீங்க பிரச்சனைகளை சந்திக்கணும், வெளியே வரணும் நான் சொல்றேன்னா, சின்ன சின்ன பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றினவர் என்னை மரணத்திலிருந்து காப்பாற்றுவார். நம்புறீங்களா? இயேசு கூட இருக்கிறாருன்னா அதான் அர்த்தம். ஒன்னே புரிஞ்சுக்கிறீங்களே, என் பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாத்தினவர். நிறைய பேருக்குலாம் சந்தேகம், பரலோகம் போவனா, கூட்டு போவாரா, கைவிட்டுருவாரா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நாள் உங்களை நடத்தினவர் அழைச்சதே பரலோகம் போறதுக்காகத்தான். அவர் உங்களை மரணத்திலிருந்து விடுவிக்கும்படிதான் உங்களை முதலாவது அழைத்தார். இந்த பூமியில வாழ்கிற பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள், அனித்தியமான இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றவரு உன்னை உயிரோட எழுப்புவாரா, எழுப்ப மாட்டாரா? சொல்லுங்க, எழுப்புவார். அப்ப இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, என் ஆண்டவர் என்னை எங்கு வரை நடத்துகிறவர்? அக்கறை கொண்டு போகும் வரை என் ஆண்டவர் என்னை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை அதில் காமிச்சிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். 25 வாசிங்கள் மேலும். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்திற்கு வந்தார். இங்கே நீங்க பாத்தீங்கன்னா இயேசு சாயங்காலம், நல்லா கவனிங்க, 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு போஷிச்சதுக்கு அப்புறம் இவங்களை படவிலை ஏற்றி விட்டார். பின்னாக வந்து தாமதித்து விட்டார். என்ன பண்ணினார்? மாலையில் போய் உட்கார்ந்து தனித்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கார். எப்ப தொடங்கி? சாயங்காலம் தொடங்கி அவர் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது குறிப்பிட்ட வேளையில் நீங்க அப்படியே இன்னொரு இடத்துல அது போடப்பட்டிருக்கும். இதே சம்பவம் மார்க் 6:48 அப்படியே போங்க. இதே சம்பவத்துக்கு மார்க் 6:48. போதும். சாயங்காலம் ஆன போது படவு நடுக்கடலில் இருந்தது. இங்க வருங்க, அவர்கள் எல்லா ஜனங்களையும் அனுப்பிவிட்டு 46 ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்து, அவரோ கரையில் தனிமையாய் இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிரே இருந்தபடியால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சாயந்தரத்திலிருந்து பிரேயர்ல இருக்கார். அவர் சாயந்தரத்திலிருந்து பிரேயர்ல இருக்காரு. சீசர்கள் இப்பொழுது புறப்பட்டு விட்டார்கள். புறப்பட்டு நடுக்கடல்ல என்ன பண்ணிருக்காங்க? அவங்க சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இவர் இப்பொழுது ஜபத்துல இருந்த இவங்க நடுக்கடல்ல சிக்கி இருந்த இவர்களை கண்டார். அல்லேலூயா. இது கரெக்டா என்னால கிளாரிட்டி கொடுக்க முடியல. தரிசனத்திலோ அல்லது உணர்விலோ அல்லது மலையிலிருந்து பார்க்கும் பொழுது அந்த சி வியூல கடல் ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். கடல்ல அவங்க போகும்போது அவங்க என்ன பண்ணிருக்கலாம்? தெரிஞ்சிருக்கலாம். எது எப்படியோ இவர் ஜபத்துல இருக்கும் பொழுது இவர்கள் பிரச்சனைகளை இவர் தள்ளாடுகிறதை அவர் என்ன பண்ணார்? அவரு பார்த்தார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்காக ஆண்டவர் பிதாவுடைய வலது பாரிசத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். மேல இருந்து ஒன்று நடக்குது. மேல இருந்து உங்களை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை தனியா அனுப்பிட்டார் நீங்க நினைக்க வேண்டாம். அவர்கள் இப்பொழுது எங்க இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்?
பிதாவுடைய வலது பார்சத்திலிருந்து. நான் ஒரு வசனம் படிச்ச சங்கீதத்தில், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கண் இமைக்காமல் மேலிருந்து டாப் வியூல இருந்து உங்களையும் என்னையும் என் ஆண்டவர் இயேசு பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ தனிமையா இருப்பது, நீங்கள் அழுவது, நீங்கள் தள்ளாடுவது, நீங்கள் புயலை சந்திப்பது, நீங்கள் சீற்றத்தை சந்திப்பது, நீங்கள் பயப்படுவது, உங்களுடைய கண்ணீர் எல்லாத்தையும் எங்கிருந்து பார்க்கிறார்? தூரத்திலிருந்து அவர் பார்த்து கொண்டே இருக்க. எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் வந்திருக்கு? உங்களால சாண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்களோட கூட இல்லைனாலும் பரவாயில்ல, அவர் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. தேவன் உங்களோட கூட இல்லைன்னா என்ன நடக்கும் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னோட இல்லாதது போல இருக்கிறது, ஆனால் தூரத்திலிருந்து என் தேவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். கிளியர் வியூல பார்க்கிறாரு. அழகா தெளிவா போட்டிருக்குது பாருங்க. அவருடைய சீசர்கள் என்ன பண்றாங்க? அந்த மார்க் 6ல அவர்கள் தண்டு வலிக்கிறது கஷ்டமா இருக்கிறது அவர் என்ன பண்ணாரா? பார்த்தார். அல்லேலூயா. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். அழகா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியால். காற்று எதிராக இருக்கிறத எப்படி பார்க்க முடியும்? கொஞ்சம் யோசித்தீங்களா? இவர் எங்க இருக்கிறாரு? மலை உச்சியில ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். காற்று எதிர்காற்றுங்கிறத ஃபீல் பண்றாரு. ரெண்டாவது, அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை, அவங்க தண்டு வலிக்கிறது வருத்தப்படுறது முதற்கொண்டு அவர்கள் கடந்து போகும்படி அந்த தண்டு வலிச்சு போறதை முதற்கொண்டு அவங்க வருத்தப்படுகிறதை அவர் கண்டு அவ்வளவு ஃபீல் பண்றாரு. அது யாருக்கு வரும்? ஒரு தாய், ஒரு தகப்பனை விட ஒரு தாய்க்கு தான் ஒரு புள்ள படுற கஷ்டத்தை ஃபீல் பண்ணுவாங்களா அப்படியே. ஏன்னா அந்த ஃபீலிங் எங்கிருந்து வரும்னா, அவங்க கருவில் இருக்கும் பொழுது தொப்புள் கொடி உறவுல இருந்தே இவங்களுடைய உணர்வும் அவங்க பிள்ளையுடைய உணர்வு ஒன்னா இருந்ததுனால அந்த பிள்ளைக்கு என்ன நடக்குதோ அதை ஒரு தாய் கண்டுபிடிச்சிடும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய போகிறார் என்று சிமியோன், அன்னாள் இவங்க தீர்க்கதரிசனம் சொன்னதுக்கு பின்பாக ஒரு பட்டயம் உன்னை உருவிப்போ. இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சிலுவையில் அடிக்கப்படுகிறத இவங்க மாம்சத்திலே ஆவிலை ஆத்மாவிலை பட்டயம் உருவுறது போல இவங்க ஃபீல் பண்ணாங்க. ஒரு தாய்க்கு தான் ஒரு பிள்ளையுடைய கஷ்டத்தை முழுமையா உணரும், தகப்பனை விட. இங்கு தாய் அன்பு கொண்ட ஆண்டவர் தூரத்தில் இருந்து எதிர்காற்று எத்தனை ஸ்பீடில் அடிக்குதுன்னு கண்டுபிடிச்சார், எத்தனை டிகிரியில் அடிக்குதுன்னு கண்டுபிடிச்சார், எவ்வளவு இவங்க ஸ்ட்ரென்த்தை கொடுத்து முன்னேறி போறாங்க முடியலங்கிறத ஃபீல் பண்ணார். எங்கெங்க? மலையில இருந்து. அல்லேலூயா. ஃபீல் பண்ணி அந்த ஜாமத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். 4ஆம் ஜாமத்திலே அவர் வந்தார். 4ஆம் ஜாமம் என்றால் இஸ்ரேலுடைய நேரத்தின்படி அதிகாலை 3 to 6 மணி வரை. இது எதை குறிக்கிறது? அதிகாலை ஜபிக்கிறதை நமக்கு குறிக்கிறது. கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். உங்க வாழ்க்கையில தள்ளாட்டமும் புயலும் உங்க வாழ்க்கையில மாறணும்னா நீங்கள் அதிகாலையில எழுந்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மாற்றத்தை தருவார். என் ஆண்டவர் சாயங்காலத்திலிருந்து அதை பார்த்தார். கவனிக்கணும், சாயந்தரத்தில் இருந்து இவர்கள் தண்டு வலிக்கிறதை பார்த்தார், சாயந்தரத்திலிருந்து இவங்க கஷ்டப்படுறதை பார்த்தாரு. ஆனால் அவர் இறங்கி வந்த பெர்ஃபெக்ட் டைமோ 3 to 6. எல்லா நேரமும் நீங்கள் ஜெபிக்கலாம், தடையில்லை. ஆனால் அதிகாலையிலே ஜெபிக்கிற உங்க வாழ்க்கையில கஷ்டம் மாறும் என்பதற்கு இந்த வசனம் மிகவும் உறுதியா இருக்கிறது. வாழ்க்கையிலே ரொம்ப ஒரு நாளே ரொம்ப பவர்ஃபுல்லான டைம், தெய்வம் பலமாய் கிரியை செய்கிற ஒரு நேரம். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார். அதிகாலையிலே அவரை தேடுகிறவர் அவரோடு கூட ரகசியங்களை பேசுகிறார்கள். அதிகாலை 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 ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறீங்கன்னா காலையில உங்க நேரத்தை கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். நேற்று இளையாங்குடியில் சாயந்தரம் நைட்டு ஒரு ப்ரேயருக்கு மீட்டிங் நடத்திட்டு வரும்படி கர்த்தர் கிருபை. அப்போ ஒருத்தர் சொன்னார், போன தடவை நீங்க வந்தீங்க நான் நல்லா இருந்தேன், இந்த தடவை வரும்போது நான் குடியை விட்டு என்னால வழியில வர முடியல, அதுவும் நீங்க ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். இல்ல, என் ஒய்ஃப் ஜெபம் பண்ணுவா, நான் என்ன பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன். நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்த நேரம் அதுதான். அதிகாலையில எந்திரிச்சு நீ ஜெபம் பண்ணிப்பார், கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார். அவர் சாயந்தரம் தொடங்கி ஜெபத்தில் இருந்தவர் தான், அது அவருடைய டைம். ஆனால் அவர் சந்திக்கிற ஒரு விசிட்டிங் டைம்.
4ஆம் ஜாமம் வரும் பொழுது அவர் தன் ஸ்தானத்தை விட்டு எழுந்து 3 மணி, நம்ம டயத்துக்கு அதிகாலை 3 o'clock வரும்போது எந்திரிச்சிட்டார். என் பிள்ளைகளை நான் விடுவிக்க போகிற ஒரு நேரம் என்று சொல்லி போய் அவர்களை 3 to 6 அந்த நேரத்துக்குள் அவர்களை சந்தித்தார். உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய பெரிய காரியத்தை செய்யணும், பெரிய பெரிய பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும், உங்க அடிமை சங்கிலிகள் எல்லாம் விடுதலை ஆகணும்னா 3 to 6க்குள்ள உங்களுடைய ஜெப நேரம் இருப்பதா? அல்லேலூயா. அதுவும் அந்த 3ல இருந்து 4 அல்லது 4ல இருந்து 5க்குள்ள நீங்கள் ஜெபிக்கும் பொழுது என் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். கர்த்தர் பின்னாடி இருந்து செயல்படுகிறார். தாமதிக்கிறார் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் முடிவு பரியந்த உங்களை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருப்போமா? எழுந்திருந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உங்களை அவர் விலகவும் மாட்டார், உங்களை விட்டு கைவிடவும் மாட்டார். கூடவே இருப்பார், கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்காக கர்த்தர் ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில எல்லாம் லேட் அப்படின்னு சொல்லாதீங்க. வாழ்க்கையில கர்த்தர் பெஸ்டா வச்சிருக்கிறார். நீங்க எல்லாரையும் பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உனக்காக மிகவும் தாமதமாய் கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க தனியா இல்லை. கர்த்தர் நீ தனியா இருக்கிற போல இருந்தாலும் கர்த்தரை உருவாக்குகிறார் என்று சொல்லுகிறார். உங்களுடைய மனுஷ உதவி உங்களுக்கு இல்லை, உங்களுடைய குடும்பத்தின் உதவி உங்களுக்கு இல்லை. ஆனாலும் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு உதவியா இருக்க போகிறேன். உன் கூட்டை நான் கலைத்து உன்னை உயர பறக்க செய்து உன்னை உன்னதங்களிலே நான் ஏற பண்ணுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளை விட பெரியவர். உடைய பிரச்சனைகளை விட கர்த்தர் பெரியவர். நீங்க என்னென்ன பிரச்சனையில நீங்க சந்திச்சு கொண்டு இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரப்பா சொல்லுங்க, இயேசுவே என் பிரச்சனைகளை விட நீர் பெரியவர். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு துணிச்சல் வந்திருக்கிறது, எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. பெரிய அற்புதத்திலே பெருசு கடல்ல நடக்கிறதா? நான் கடல்லையே நடந்துட்டேன். நான் மூழ்கி போனேன், என் ஆண்டவர் என்னை தூக்கிட்டாரு. இதுக்கு மேல எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால தாண்ட முடியும், என்னால முடியும். கர்த்தர் பின்பாக இருந்து செயல்படுகிறார். பயப்படாதே. ஹல்லேலூயா. என்னை கரை சேர்ப்பா, கரை சேர்ப்பா, கரை சேர்ப்பா, கரை சேர்ப்பா. ஹல்லேலூயா. உன்னதங்களிலிருந்து உன்னை நோக்கி பார்ப்பா. நீ அதிகாலையில ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். நீ கூப்பிடும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தென்படுவா. பிரச்சனைகளை முறியடிக்கிற நேரம் அதிகாலை. அதிகாலையிலே தேடுகிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துவா. அவர்களை கைவிட மாட்டா. புயல் அடித்தாலும் அவர்களை விடுவிப்பார். மூழ்கி போனாலும் அவர்களை தூக்கி எடுப்பார். கர்த்தருடைய உயர்ந்த வல்லமை இறங்குகிற நேரம். ஹல்லேலூயா.